உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 26, 26, 29 பின்பகுதி. அவனுடைய வசனம் சொல்லுகிறது, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது யார் சொல்லுகிற வார்த்தை என்று சொன்னால், இங்கே ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, அங்கே அபிமெலேக்கும் அவனுடைய சிநேகியாக அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாக பிகலும் கோரேரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லி 26ஆம் வசனத்தில் நீங்கள் இதை வாசிக்கலாம். அப்போ இந்த வார்த்தைகளை அவனை பார்த்து, இது யாரை பார்த்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தைன்னா, ஈசாக்கை பார்த்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஏனென்றால் ஈசாக்கு கேராரிலிருந்து புறப்பட்டு வந்த பின்பு அங்கே வந்த பின்னாடியே அவர்கள் வருகிறார்கள். வந்துதான் அவர்கள் 28ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அங்கிருந்து பார்க்குறோம், அதாவது ஈசாக்கை அதற்கு முன்பாக அவர்கள் துரத்திவிட்ட சூழ்நிலைகள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் சொல்றார், அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு இந்த ஈசாக்கை துரத்தி விடுகிறார்கள். ஆனாலும் அங்கே இருந்து புறப்பட்டு வந்த ஈசாக்கு அமைதியாக வந்து விடுகிறார். வந்த பின்னாடி இங்கே இவங்க எல்லாம் சேர்ந்து வருகிறாங்க. அபிமெலேக்கு, அவனுடைய சிநேகிதனாகிய அகுசாத்து, அதுக்கப்புறம் சேனாபதி ஆகிய பிக்கோலும் 3 பேரும் வருகிறாங்க. வந்து தான் இங்கே வந்து ஒரு பயந்த சூழ்நிலையில் வந்து ஈசாக்கோடு கூட சமாதானமாகிறதை பார்க்க முடிகிறது. சமாதானமாகும்போது தான் சொல்ல, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே என்றார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஏன்னா எல்லா காரியங்களும் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு தான் நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி. காரணம், நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்ன சில காரியங்களை பார்க்கலாம். ஆதியாகமத்தில் 26ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த ஈசாக்கை என்ன செய்திருந்தார்னு சொன்னால், ஈசாக்கு அவன் இருந்த இடத்துல அவனை அதிகமாய் ஆசீர்வதித்திருந்தார். 12ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இந்த ஈசாக்கை ஆசீர்வதித்ததுனால 100 மடங்கு, 100% அல்ல, 100 மடங்கு பலன்களை அவன் தன்னுடைய விதைப்பிலே, அதாவது பஞ்ச காலத்துல ஒரு இடத்துல விதைச்சா, பஞ்ச காலத்துல மழை இல்லை, மழை பெஞ்சாதான் அந்த இடத்துல விதைச்சா பிரயோஜனம் இருக்கும். ஆனால் பஞ்ச காலத்திலே விதைத்த விதை 100 மடங்கு, 100% அல்ல, 100 மடங்கு பலன்களை அவன் அடைந்ததை அவர்கள் பார்க்கிறார்கள். அதற்கு பின்பு 13ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க ஆண்டுடைய வசனம், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, அவனுடைய வளர்ச்சியிலே, அவனுடைய ஐஸ்வர்யத்தில் ஒரு பெரிய பெருக்கமும் அவனுடைய விருத்தியை பார்க்கிறாங்க. அவன் மகா பெரியவனாய் மாறுகிறதை பார்க்கிறார்கள். 3வது, அதுல பார்க்கும் பொழுது அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு அநேக மாட்டு மந்தை எல்லாமே இருக்கு. அப்போ ஆண்டவர் அவனுடைய எல்லைகளிலே எல்லாவற்றையும் கர்த்தரை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே இவன் போய் ஈசாக்கு அந்த இடத்துல எதையும் போய் ஆண்டவர்கிட்ட பெருசா கேட்கல. ஆக்சுவலா ஒண்ணு இந்த ஈசாக்கு செய்த காரியம், நீங்க அதுக்கப்புறமும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே அவனுடைய பெருக்கத்தை பார்த்த உடனே பொறாமை கொண்டு அவனை சண்டை போட்டு அவனை துரத்தி விடுறாங்க, துறவை வெட்டுற இடத்துலையும் அவன் தோன்ற இடத்துல எல்லாம் தண்ணி கிடைக்குது. அதுதான் ஒரு பெரிய காரியம். கர்த்தர் ஆண்டவர் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறதுனால ஈசாக்கு எங்கெல்லாம் போய் தண்ணிக்கு துறவு தோன்றானோ அந்த இடத்துல தண்ணி கிடைச்சிருது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தான் அதற்கு பின்பாக
அங்கே பார்க்கிறோம், ரேகபோத் என்று அவன் பெயர் எடுக்கிறதை எல்லாம் பார்க்கிறோம். துரத்தி விடப்பட்ட பின்பு கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட ஈசாக்கினுடைய வாழ்க்கையில இதையெல்லாம் அவர்கள் கவனித்து கொண்டிருந்துதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் செய்கிற காரியத்திலெல்லாம் கர்த்தர் உம்முடைய கூட இருக்கிறார் என்று சொல்லிட்டு அவர்களுக்குள்ளாக ஒரு அச்சம் உண்டாகிறது. இவன் இப்போ வர வர விருத்தி அடைகிறான், இவன் பெருசாகிறான்னு, நாளைக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எதுவும் பாதிப்பு அல்ல பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக அவனுக்கு பின்னாக ஓடி போய் அவனை பார்த்து நைஸா பேசி அவனிடத்திலே ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள விரும்புகிறார்கள். விரும்பிதான் அப்பொழுது சொல்லுகிறார்கள், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அப்ப புறஜாதி ஜனங்கள் மற்றவர்கள் ஈசாக்கினுடைய வளர்ச்சியை பார்த்து நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி சொல்லப்படுதல். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மற்றவர்கள் நம்மை பார்த்து நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லத்தக்கதாக, நம்ம ஆண்டு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நான் பெரிய ஆளா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றதை விட அங்க மற்றவங்க நம்மளை பார்த்து கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியாக கர்த்தர் கிரியை செய்வார். அதற்கு காரணம் என்ன? அங்க ஒரே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதுல நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னு சொன்ன ஆதியாகமத்துல 26ஆம் அதிகாரத்துல முதல் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்படின்னு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் பேசுறார். அப்போ இவன் பஞ்சம், பயங்கரமான பஞ்சம். அந்த டைம்ல ஈசாக்கு என்ன பண்றாருன்னா புறப்பட்டு போறாரு. அவர் பெலிஸ்தருடைய தேசத்திற்கு அங்க போறாரு. அங்க போய் கேராருக்கு போறாரு. போயிருக்கிற இடத்துல ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். ஆண்டவர் அங்கே தரிசனமாகி ஆண்டவர் அங்க சொல்றாரு, அப்ப நீ எங்கேயும் போகாத, நீ இந்த தேசத்துல இருன்னு சொன்ன 6வது வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் என்று சொல்லி அங்கே ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ ஈசாக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிதான் அங்கே இருந்துட்டான். பஞ்ச காலம், பஞ்சத்துல அவன் போன இடத்துல நீ எகிப்துக்கு போயிடாத அப்படின்னு சொல்றாரு. எகிப்துக்கு மட்டும் நீ போயிடாத அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அப்படியே தன்னை கீழ்ப்படுத்தின ஒரு ஈசாக்கை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்துக்கு காரணம் அப்படின்னா அந்த பெருக்கத்தை கேட்டு போய் அவன் பெற்றுக்கொள்ளலை. ஒன்று நம்ம தெரியும், கிறிஸ்தவ வாழ்க்கையில உலகத்தினுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்களுடைய பெருக்கம் இன்னைக்கு நிறைய அழுது புலம்பி ஆண்டவரே நீர் எனக்கு அப்படின்னு இல்லை, ஒரு கீழ்ப்படுதலில் ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டுடைய வசனத்தை பாருங்க, இயேசு சொல்லும்போது சொன்னார், புதிய ஏற்பாட்டில் சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று தான் சொல்லுகிறார். அப்போ ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குன்னு சொன்னால் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை. தேவன் எதிலே பிரியப்படுகிறார் என்பதை உணர்ந்து அதை அறிந்து நாம் கீழ்ப்படிய தொடங்கினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம் மீது பலிக்க தொடங்கிவிடும். பூமிக்குரியதும் சரி ஆவிக்குரியதும் சரி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது நிறைவா பெருகணும்னு போது நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறதுனால அல்ல, அவர் நம்மை கண்டு நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறது. அதனாலதான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் போய் ஆண்டவரே, ஈசாக்கு போய் ஆண்டவரே நீர் எனக்கு அதை தாரும் இதை தாரும் என்று கேட்டதாக அதுல சொல்லப்படவே இல்லை. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். ஒரு பஞ்ச காலத்துல எப்படியுமே நம்ம கொஞ்சத்துக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி மூவ் ஆகிறதுல தான் அவர் போறார். ஆனா போற இடத்துல ஆண்டவர் சந்திச்சு இதுக்கு மேல போகாதப்பா, எகிப்துக்கு போயிடாத அப்படின்னு மட்டும் தெளிவா சொல்றார். சொன்னதுக்கு அப்புறம் அவர் அங்கே தங்கி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் எதை விரும்புகிறாரோ, எதை சொல்றாரோ
அதை மாத்திரம் செய்தாலே போதுமானது. அது என்ன அது எப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சூழ்நிலையை பார்த்துருவாங்க. நாங்க போயிட்டோன்னா சிலருக்கு ஆண்டவர் ஊழிய அழைப்பு கொடுப்பாரு. கொடுத்த உடனே நாங்க போனோம்னா என் குடும்பத்துக்கு சாப்பாடு கிடைக்குமா? இல்லை இதில் போய் இதை வச்சு நான் என்ன வாழ்க்கை வாழ போறேன்? ஊழியம் என்பது கடினமாகத்தான் இருக்கும். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு வர முதல்ல அவர் நம்பி இது பண்ணணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அழைப்பு கொடுக்கும் பொழுது வருவதற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய தயக்கம் இருக்கும். ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை செய்வதற்கு தயக்கம் இருக்கும். சிலதை செய்ய அப்படின்னு கொடுன்னு சொன்னா அவங்களுக்கு கொடுக்க மனமே வராது. அல்லது இதை செய்யன்னு சொன்னா அதை செய்ய மனமே வராது. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மனநிலைகள் வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு என்று ஒரு மனிதன் தைரியமாய் நிற்க தொடங்கி விட்டான். தேவன் சொல்லிட்டாரு. அதனால ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, நீ உன் தேசத்தை விட்டு உன் தகப்பன் வீட்டை விட்டு உன் இனத்தாரை விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொன்னார். உடனே எங்க போறோம்னு தெரியாம புறப்பட்டு போனாரு. எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதலை நமக்கு கொடுத்தோம் என்று சொன்னாலே அப்படி ஆசீர்வாதங்கள் பெருக தொடங்கும். நம்ம பஞ்சத்துல அவர் இருக்க சொன்ன இடத்துல பஞ்சமா இருக்கலாம். நம்ம விதைக்கிற விதைக்கு 100 மடங்கு பலன்கள் உண்டாகும். ஏன்னா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வட தொடங்கும். அடுத்த 13 வசனத்தை பார்க்கிறபடி அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்த மகா பெரியவனான ஆண்டவரே நீர் என்னை பெரிய ஆளா மாத்துன்னு சொல்லல. ஆனால் ஆண்டவர் இன்னும் பெருக அவனை செய்கிறார். ஏன்னா ஆண்டவர் கீழ்ப்படிந்தானே. கீழ்ப்படிந்த இடத்துல ஆண்டவர் அதை செய்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கிறோம் அவனுடைய மந்தைகள் எல்லாம் பெருகிறது. அவன் செய்கிற காரியத்துல எல்லாத்திலையும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் வெற்ற துறவெல்லாம் தண்ணி. பஞ்ச காலத்துல வெற்ற துறவுல தண்ணி வருது அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கிறவர்களுக்கு பயங்கர பொறாமை ஏற்படுகிறது. கர்த்தர் நல்லவர். ஆனாலும் அதே பொறாமைப்பட்டு அவனை துரத்தி விட்ட கூட்டம் தான் வந்து சொல்லுகிறது, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. நம்மை பார்க்கிறவர்கள் சொல்ல வேண்டும், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி. ஒன்றே ஒன்று, ஆண்டவருடைய சித்தவன், ஆண்டவருடைய திட்டவன், ஆண்டவர் எதை விரும்புகிறார் அதற்கு நம்மை நாம் விட்டு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, நெருக்கத்துக்கு மத்தியில விதைக்கிற விதை அது நிச்சயமாக அது பெருக்கத்தை தரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சமீபத்தில் கர்த்தர் நல்லவர், ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட பேசினேன். ஆனால் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல லட்சங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர், ஒரு ஒரு ஏழைய ஒரு எளிய ஒருத்தருக்காக இது பண்ணும்போது அவங்க அந்த ஒரு ஒரு சிறிய தொகைக்கு, நான் யார்கிட்டத்துல எதுவுமே கேள்வி கிடையாது, இருந்தாலும் அந்த ஒரு சிறிய தொகை இன்னொரு நபருக்காக அதை நம்ம சொல்லும் பொழுது அவர்கள் பல விதத்தில் அவர்கள் யோசித்தார்கள். அப்போதான் அவங்களத கொஞ்சம் அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தேன். அதாவது உணர்த்தப்படாத இடத்துல ஒரு காரியத்தை சொல்வது கிடையாது. ஆனால் அப்படி யோசிக்கும் பொழுதுதான் ஏன் அப்புறம் பின்னாடி காரியங்களை காண்பிச்சுட்டு அப்புறம் ஆண்டவர் சொன்னார், ஏன் இந்த சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது என்பது உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா அப்படின்னு சொல்லி. கர்த்தர் நல்லவர். ஆனால் இந்த பஞ்சத்திலும் தேவ சித்தத்தை திட்டத்தை புரிந்து சரியா புரிந்து செயல்பட்ட இந்த ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆகவே தான் நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லத்தக்கதை ஆசீர்வதித்தார். நாமும் கூட நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை சூழ்நிலைகளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த நிலைமைன்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தொடங்கினால் நாம் பெருக தொடங்குவோம். கண்டிப்பாக மற்றவர்கள் பொறாமைப்படத்தான் செய்வார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாக வரும்.